வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ பயோமெக்கானிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நம்ம ஒரு ஜாயிண்ட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸஸ் கரெக்டாக ஓரியன்ட் ஆகிருக்கணும். ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ். அடுத்ததாக அந்த ஜாயிண்ட் எந்த டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதோடைய ஸ்டெபிலிட்டி மாறலாம். ஜாயிண்ட்டோட டைப். அதே மாதிரி அந்த ஜாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய லிகமெண்ட் லேப்ரம் இருக்கும், டிஸ்க் இருக்கும், இதை தாண்டி லிகமெண்ட் இருக்கும். அடுத்ததாக ப்ரெஷர். நமக்கு ரெண்டு போனும் ஆர்டிகுலேட் ஆகும்போது இன்ட்ரா ஆர்டிகுலர் ப்ரெஷர் எப்படி இருக்குது, இன்ட்ரா ஆர்டிகுலர் ப்ரெஷர் எப்படி இருக்குது. அதே போல் கேப்சியூல், ஜாயிண்ட் கேப்சியூல், ஃபேசியா, லாஸ்ட்டாக மசில்ஸ் எப்படிலாம் அதை ஸ்டாட்டிக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் ஜாயிண்ட்டோட ஸ்டெபிலிட்டி. ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர் அப்படின்னு சொல்லுவோம். மசில்ஸை மட்டும் டைனமிக் ஸ்டெபிலைசர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர்ஸ், இவங்க டைனமிக் ஸ்டெபிலைசர்ஸ். மசில்ஸும் சம்டைம்ஸ் ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர்ஸை ஆக்ட் ஆகும். ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பொசிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா. ஒன்று வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் பேக்கடு பொசிஷன், இன்னொன்று லூஸ் பேக்கடு பொசிஷன். க்ளோஸ் பேக்கடு பொசிஷனில் ரெண்டு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸும் கான்குரியன்சியாக இருக்கும். கான்குரியன்சி அப்படின்னா ரொம்ப பக்கத்தில், ரொம்ப க்ளோஸாக இருக்கும், பக்கத்தில் இருக்கும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கேப்சூல், லிகமெண்ட் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெச்சாக பெருசாலாம் இருக்காது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்காங்க. இது ரொம்ப ஸ்டேபிளான பொசிஷனில் இருக்கும். அதே போல் லூஸ் பேக்கடு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களில் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் ரொம்ப பக்கமாக இருக்காது, ரொம்ப ஒற்றுமையாக இருக்காது. கான்குரியன்சி அப்படின்னா பெஸ்ட் மீனிங் ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம். ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி டயத்தில் கேப்சூல், லிகமெண்ட் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகி ஜாயிண்ட்டோட ஸ்டேபிள் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ லூஸ் பேக்கடில் நமக்கு கேப்சூல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், க்ளோஸ் பேக்கடில் கேப்சூல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிருக்காது. ஸோ நமக்கு ஒரே ஜாயிண்ட்லேயே இந்த ரெண்டு பொசிஷனுமே வரும். க்ளோஸ் பேக்கடு பொசிஷன் வரும், லூஸ் பேக்கடு பொசிஷன் வரும். ஓகேவா. நம்ம ஜாயிண்ட் ஒர்க்கில் இருக்கும்போது வரக்கூடிய பொசிஷன் தான் க்ளோஸ் பேக்கடு பொசிஷன். அதே மாதிரி நம்ம ஒரு சில ஜாயிண்ட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது லூஸ் பேக்கடு பொசிஷனுக்கு போவாங்க. ஓகேவா. ஒரு சில ஜாயிண்ட் க்ளோஸ் ஆகும்போது ஒர்க்குக்கு வருவாங்க, ஒரு சில ஜாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் இதான் ஒர்க்கில் இருக்கும்போது க்ளோஸாக இருப்பாங்க சர்ஃபேஸ்லாம். அதே போல் லூஸாக இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெச் ஆகிடுவாங்க, கேப்சூல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிட்டு லூஸில் இருப்பாங்க ரெஸ்ட்டில் இருக்கும்போது. இந்த ரெண்டு இடத்துலையுமே ஒரு போன் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையுமே ஜாயிண்ட்டோடைய ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும். ஒர்க்கில் இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி போயிடுமா அப்படின்னு கேட்டால் போகாது. அங்கேயும் ஸ்டெபிலிட்டி இருக்கும், இங்கேயும் ஸ்டெபிலிட்டி இருக்கும். இப்போ அந்த ஜாயிண்ட்டுக்குன்னு ஒரு சில ஃப்ரீடம் இருக்கும் இல்லையா, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 டிகிரி இருக்குது. ஃபஸ்ட்டு டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி. ஸோ இதில் டிரான்ஸ்லேட்டரி டிகிரிஸும் இருக்குது, ஆங்குலேட்டரி டிகிரிஸும் இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுகிறதுக்காக ஆங்குலேட்டரி டிகிரிஸை மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேவா. ஆங்குலேட்டரி டிகிரியில் ஃபஸ்ட்டு டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி. ஓகே, சிம்பிளாக சொல்லலாம். ஒரே ஒரு பிளேனில் மட்டும் மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ரீடம் ஆஃப் அந்த ஜாயிண்ட்டை ஃபஸ்ட்டு டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஒரே ஒரு பிளேனில், எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மட்டும் நடக்குது. ஓகேவா. அதை நம்ம ஃபஸ்ட்டு டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். அதுவே செகண்ட் டிகிரி அப்படின்னா ரெண்டு வகையான மூவ்மெண்ட் நடக்கும். ரெண்டு பிளேனில், வகை அப்படின்னு சொல்கிறத விட பிளேன், எத்தனை பிளேனில் நடக்குது, ஃப்ராண்டல் பிளேன், செஜிட்டல் பிளேன், ட்ரான்ஸ்வர்ஸ் பிளேன், எத்தனை பிளேனில் நடக்குது அப்படிங்கிறத வச்சு சொல்லலாம். அப்போது தேர்ட் டிகிரினா என்ன, ஆப்வியஸாக 3 பிளேன்லையுமே ஒர்க் நடக்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிப் ஜாயிண்ட். செகண்ட் டிகிரிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீ ஜாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு டிகிரிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்போ ஜாயிண்ட். இந்த மாதிரி நம்மளால் எழுதிக்கலாம். ஓகேவா. ஒரே ஒரு பிளேனில், ரெண்டு பிளேனில், 3 பிளேனில், இந்த மாதிரி ஆங்குலேட்டரி டிகிரிஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஜாயிண்ட் இருக்குது. அதே போல் அதுக்கு ரெண்டு இடத்துல நமக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் பேக்கடு பொசிஷன், இன்னொன்று லூஸ் பேக்கடு பொசிஷன்.
க்ளோஸ் பேக்டு பொசிஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு ஜாயிண்ட் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்லாம் பக்கத்தில் இருக்கும். லூஸில் தூரமாக இருக்கும். இது மேக்ஸிமம் ஒர்க்கில் இருக்கும்போது பக்கத்தில் வருவாங்க. ரெஸ்ட்டில் இருக்கும்போது தூரமாக போயிடுவாங்க. கேப்சூல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹிப் ஜாயிண்ட் எடுத்துக்கலாம். ஹிப் ஜாயிண்ட்டு ஃபுல் எக்ஸ்டென்ஷனில் மீடியல் ரொட்டேட் ஆகிருக்கும்போது அது க்ளோஸ் பேக்கடில் இருக்குது. ஹிப் ஜாயிண்ட்டு ஃபுல் எக்ஸ்டென்ஷனில் மீடியல் ரொட்டேஷன் பண்ணியிருக்கும்போது க்ளோஸ் பேக்கடாக இருக்குது. அதுவே எப்போ லூஸ் பேக்கட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 30 டிகிரி ஃப்ளெக்ஷன், 30 டிகிரி அப்டக்ஷன், 30 டிகிரி லேட்ரல் ரொட்டேஷன். ஓகேவா ஸ்லைட். ஸோ ஃப்ளெக்ஷனும் ஆயிருக்கு, அப்டக்ஷனும் ஆயிருக்கு, லேட்ரல் ஃப்ளெக்ஷனும் ஆயிருக்கு. அதே ஹிப் ஜாயிண்ட் தான். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை லூஸ் பேக்கடு பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஹிப்பு எக்ஸ்டென்ஷனில் அதே போல் இன்டர்னல் ரொட்டேட் கம்ப்ளீட்டாக இன்டர்னல் ரொட்டேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை க்ளோஸ் பேக்கடு பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் க்ளோஸ் பேக்கடு பொசிஷன் இருக்குது, லூஸ் பேக்கடு பொசிஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் நீ ஜாயிண்ட் பார்த்தோம்னா ஃபுல் எக்ஸ்டென்ஷன் லேட்ரல் ரொட்டேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது க்ளோஸ் பேக்கடு பொசிஷன். அதே நீ ஜாயிண்ட்டு 25 டிகிரி ஃப்ளெக்ஷன் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது லூஸ் பேக்கடு பொசிஷன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் நம்ம தனியாக பேசுவோம். ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.